பிரியமானவர்களே, நான் சிறுவனாய் இருந்த பொழுது நான் வாழ்ந்த ஊர் ஒரு சின்ன கிராமம். ஒரு 50லிருந்து ஒரு 60 குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தது. ஒரே ஒரு சபை தான் எங்கள் ஊரில், சிஎஸ்ஐ திருச்சபை. அந்த திருச்சபையிலே நாங்கள் ஆர்வமாய் அந்த சபையிலிருந்து வளர்ந்து வந்த காலகட்டம். அன்றைக்கு லெந்து காலங்கள் வரும். பல தீர்மானங்கள் எங்கள் சபையார் எடுப்பார்கள். எங்கள் உபதேசியார் எங்களை நடத்துவார்கள். அதில் சுய வெறுப்பு காணிக்கை, அரிசி, பிடி அரிசி கொண்டு வந்து படைப்பது, நிறைய காரியங்களை எங்களுடைய கிராமங்களிலே கடைபிடிப்பார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் எங்கள் ஊரிலே பைபிள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை ஊழியர்கள் எழுப்பி கொடுத்தார்கள். அப்போ அநேகர் லெந்து காலத்துக்குள்ளாக ஒரு முறையாவது புதிய ஏற்பாட்டை முழுமையாய் படித்துவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். அதேபோல் பழைய ஏற்பாட்டை படித்துவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். பைபிள் படிக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தை அதிகமாய் வாசிக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 4 பேர் சேர்ந்து அமர்ந்திருக்கிற இடத்துல அந்த பைபிளை பற்றி தான் பேச ஆரம்பித்தார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை அங்கே பார்க்கிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் பெரேயா தேசத்து மக்கள் மகா குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தெசலோனிக்கே பட்டணம் சிறப்பு வாய்ந்த பட்டணம். அந்த பட்டணம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இல்லாத விக்கிரக ஆராதனை ஊராயிருந்தது. பவுல் பிரசங்கித்தார். முதல் திருச்சபை உருவானது. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். பொதுவாகவே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள், ரொம்ப வைராக்கியமாய் இருப்பார்கள், நன்கு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பவுல் அவர்களை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பெரோயா திருச்சபை மக்கள், அவர்களுடைய வேலை என்னென்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறபடியினால். சமீபத்தில் வடக்கு பனவடிலி சத்திரம் என்று ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியத்திலே அருமையான சகோதரர் குருவானவராக இங்கே இருக்கிறார்கள். ரெவரண்ட் ராஜேஷ் என்று நல்ல தேவ மனிதர். அவருடைய மனைவியும் விசுவாசத்திலே வளர்ந்து வருகிறவர்கள். இப்போ அவர் சொன்னார், நான் இந்த கிராமங்களிலே ஊழியம் செய்கிறேன், இந்த மக்களை எப்படியாவது பைபிள் படிக்க வைக்கணும். அதனால் புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 29 புஸ்தகங்கள் இருக்குது. இந்த 29 புஸ்தகங்களிலும் ஒரு நாளைக்கு 8 அதிகாரம் 9 அதிகாரம் படித்தாங்கன்னா இந்த 40 நாளில் முடிச்சுருவாங்க. எங்கள் சபை மக்களுக்கு ஒரு புத்தகமாக அடித்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 8 அதிகாரம் படிக்கணும். அந்த பக்கத்தில் 8 கேள்வி வச்சுருப்பேன். ஒரு அதிகாரத்துக்கு ஒரு கேள்வி. அந்த அதிகாரம் முழுசும் படிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் ஈஸியாக. அந்த புக்கிலே எழுதிடலாம். ரொம்ப அழகான ஒரு போதகர். நல்ல நுண்ணறிவோடு அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். எழுதி ஈஸ்டர் அன்னைக்கு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சி கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒரு தரனா உங்களுக்கு பரிசு உண்டு. உங்கள் எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஏன்னா ஒரு தடவை புதிய ஏற்பாட்டை இந்த 40 நாளில் உங்களை படிக்க வச்சிடுறேன். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இப்போ அதை வாங்கிட்டு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. நானும் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆம், எனக்கு அன்பானவர்களை படித்து கொண்டிருக்கிறேன், பதில் எழுதி கொண்டிருக்கிறேன்.
எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பெரோயா தேசத்தார் அப்படி வாஞ்சியாய் இருந்தபடியினால் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நற்குணசாலிகளாய் மாறினார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நற்குணசாலியாய் மாற்ற நாம் இந்த லெந்து காலங்களை பயன்படுத்திக் கொள்ளும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உடைய வசனத்தை எங்கள் தாய்மொழியில் எழுதி கொடுத்திருக்கிறேன். உமக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே. நாங்கள் கிரமமாய் இந்த 40 நாளும் அதிகமாய் பைபிள் வாசித்து தியானித்து எங்கள் வாழ்வை நற்குணசாலிகளாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்தார்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.